ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு ஒத்துவராது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்தியா டுடே கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அவர், ஆட்சியில் பங்கு என்பது சிலர் செய்த சதி என்றும் முதலமைச்சர் குற்றஞ்சாட்டினார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அரசியலை தாண்டி ராகுல் காந்தியை சகோதரராகவும் குடும்ப உறுப்பினராகவும் பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்புகளில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் உள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகம் வளர்ச்சி பாதையில் செல்வதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு தமிழகத்திற்கு ஒத்துவராது என்ற முதலமைச்சரின் கருத்து குறித்து காங்கிரஸ் தேசிய தலைமை முடிவெடுக்கும் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் கருத்தால் கூட்டணியில் எந்தவித பிளவும் இல்லை என தெரிவித்துள்ள அவர், அகில இந்திய காங்கிரஸ் தலைமையும் திமுகவும் இணைந்து நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழகத்தில் கூட்டணி அரசு அமைவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என காங்கிரஸ் தரவுகள் சரிபார்ப்பு பிரிவு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் அதிகார பகிர்வு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கூட்டணி ஆட்சியா ஒரு கட்சியின் ஆட்சியா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கூறியுள்ளார். 2006ஆம் ஆண்டு மக்கள் அளித்த தீர்ப்பை செயல்படுத்தாதது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தவறு என்றும் அவர் கூறியுள்ளார். ஆட்சியில் பங்கு என்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் எந்த கொள்கை முடிவையும் எடுக்கவில்லை என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். பாஜகவை வீழ்த்துவதற்கு கொள்கை கூட்டணியாக திமுக கூட்டணி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என திமுக தலைமை அறிவித்துள்ளது. பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 7 பேர் கொண்ட துணை தேர்தல் ஆணையர்கள் குழு சென்னை வருகை தந்துள்ளனர். தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தயாராக உள்ளதா என ஆய்வு செய்ய உள்ளனர். ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி என்பன போன்ற எந்த நிபந்தனையும் என்டிஏ கூட்டணியில் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேமுதிகவிடம் இதுவரை கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார பணியாளர்கள் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க சென்ற நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை போலீஸ் கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. எங்க நாடு ஒரு கோரிக்கை வச்சு போராடுறதுக்கு அனுமதி தராம என்ன நாடு பண்ணுங்க. நீங்க நம்ம ஆளுங்க இறங்குப்பா. பிறந்த நாள் குடும்ப நிகழ்ச்சிகளில் பொதுமக்களுக்கு தவேகாவினர் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். விதியை மீறுபவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியில் தற்காலிக அரசு ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாட வேண்டும் என்று
மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. ஜனாதிபதி ஆளுநர் உரைகளுக்கு முன்பும் பின்பும் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியால் 6 நாட்களாக முடங்கிய நாடாளுமன்ற மக்களவை இன்று சுமூகமாக நடைபெற்று வருகிறது. கேள்வி நேரம் தொடங்கிய போது அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் பின்னர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். Honorable Minister, sir, statement is laid on the table of the House, sir. Supplementary. Yes, sir. सप्लीमेंट्री तो 2020 में माननीय मंत्री जी द्वारा 1200 मेगावाट का जलौन अल्ट्रा मेगा सोलर पार्क हमने दिया है, उसमें तो प्रोग्रेस, ओवरऑल प्रोग्रेस, मेजॉरिटी ऑफ देम हैव बीन कंप्लीटेड और उसके साथ ही साथ बाकी जो विषय है. பிரியங்கா காந்தி உள்ளிட்ட 25 காங்கிரஸ் எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் அறைக்குள் புகுந்து அவரை மோசமாக திட்டியதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு புகார் கூறியுள்ளார். ராகுல் காந்தி எந்த உலகத்தில் வாழ்கிறார் என்பதை தம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அமெரிக்க வரியால் இந்தியாவுக்கு பல 100 பில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டியுள்ளார். நாம் யாரிடம் ஆயில் வாங்க வேண்டும் என அமெரிக்கா முடிவு செய்வதாகவும் இந்தியர்களின் தரவுகளை அமெரிக்காவுக்கு மத்திய அரசு விற்றுவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் குறித்து பேச ராகுல் காந்திக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் அவை குறிப்பில் ஏறாது என மக்களவை அவைத் தலைவர் ஜெகதாம்பிகா பால் அறிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 14,600 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,16,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் சார்பில் நாளை நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறுகிறது. பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோரின் ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் இன்று திமுக பாகமுகவர்கள் சந்திப்பு மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்று உரையாற்றுகிறார். கிழக்கு கடற்கரை சாலையில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. நாளை மறுதினம் கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உலகமெல்லாம் நம பார்வதீபதயே தென்னாட்டுடைய சிவமே போற்றி, இறைவா போற்றி போற்றி. அண்ணாமலை திமுகவில் இணைந்த தவிக தலைவர் விஜயின் முன்னாள் மேலாளருக்கு வர்த்தக அணி துணை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. OPS ஆதரவாளராக இருந்து திமுகவில் இணைந்த முன்னாள் MLA சுப்புரத்தினம் திமுக செய்தி தொடர்பு துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். உடல்நலக்குறைவால் சென்னை அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமைச்சர் துரைமுருகன் விரைவில் வீடு திரும்புவார் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. துரைமுருகனுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூரில் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தில் திடீரென டீசல் டேங்க் வெடித்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. பயணிகள் உடனடியாக கீழே இறக்கிவிடப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. சென்னை வடபழனி பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் இறுதிக்கட்ட ஆய்வு தொடங்கியுள்ளது. தண்டவாளத்தின் தரம், மெட்ரோ ரயில் பெட்டிகளின் வசதி, வேகம் உள்ளிட்டவை குறித்து 3 நாட்கள் ஆய்வு நடைபெறவுள்ளது.
நடிகர் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் தயாரிக்கும் ப்ரோகோட் திரைப்படத்தின் பெயர் விவகாரத்தில் விரைவில் சமரச ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ரவி மோகன் மற்றும் மதுபான நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் பிப்ரவரி 2வது வாரத்திலும் உறைபனி நீடிப்பதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. தலைகுந்தா, காமராசர் சாகர் அணை பகுதிகளில் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. ராமேஸ்வரம் பாம்பனில் உள்ள பழைய ரயில் பாலத்தை இடித்து அகற்றும் பணி தொடங்கியுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்ட இரும்பு பாலத்தை கருவிகளை கொண்டு அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். மும்பை மாநகராட்சியின் முதல் பெண் மேயராக பாஜகவைச் சேர்ந்த ரித்து தாவ்டே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மும்பை மாநகர மேயர் பதவியில் தாக்கரே குடும்பத்தின் 25 ஆண்டுகால ஆதிக்கம் முடிவுக்கு வந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. 17வது மாடியில் கொழுந்துவிட்டு எரிந்த தீ பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. கனடாவில் பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்தியவரும் உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் பிரபல பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். மேல்தளத்தில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தபோது உயிருக்கு பயந்து சுவர் வழியாக மாணவர்கள் கீழே இறங்கிய பரபரப்பு வீடியோ வெளியாகியிருக்கிறது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்ததால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மான்ட்ரியோ, கார்டோபா ஆகிய மாகாணங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் 50,000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிராக மத்திய தொழிற்சங்கங்கள் நாடு முழுவதும் நாளை வேலை நிறுத்தம் அறிவித்துள்ளன. இந்நிலையில் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபடுவோருக்கு அன்றைய தினம் ஊதியம் வழங்கப்படாது என தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மின்வாரிய ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என மின்வாரியமும் அறிவித்துள்ளது. சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையிலான புதிய மெட்ரோ ரயில் பாதையில் சேவையை தொடங்குவதற்கான இறுதி பாதுகாப்பு ஆய்வை ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி தொடங்கினார். 3 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வில் பிரேக்கிங் தொழில்நுட்பம், தண்டவாள தரம், பயணிகள் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் பரிசோதிக்கப்படுகின்றன. ஆய்வு முடிந்து அனுமதி கிடைத்ததும் பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கெங்கவல்லி அருகே இருதரப்பு மோதல் தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த தாவேக நிர்வாகி வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே தெடாவூரில் ஜல்லிக்கட்டு காளை ஓடியபோது அஜய் என்பவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி சேதமானது. இதனால் இருதரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் அஜய் தரப்புக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழக தெடாவூர் நகர செயலாளர் அருண் உள்ளிட்டோர் பழனி முருகன் குடியிருப்பு பகுதிக்கு சென்று தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. புகாரின் பேரில் அருண் உட்பட 15 பேர் மீது கெங்கவல்லி போலீசார் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த தாவேக நகர செயலாளர் அருண் வாகன சோதனையின் போது சிக்கினார்.
திருவள்ளூர் அருகே சாலை ஓரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல் ரோந்து வாகனம் மீது கார் மோதியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியார் நிறுவன ஊழியரான செந்தில்குமார் இரவு பணி முடித்து வீட்டிற்கு திரும்பிய போது தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டி வந்ததில் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த காவல் ரோந்து வாகனத்தின் மீது மோதி விபத்திற்கு உள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏற்படவில்லை. இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் 13 வயது சிறுவன் போதையில் தள்ளாடியபடி நடந்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்கம்புணரி பகுதியில் 10க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் செயல்படும் நிலையில் சிறுவன் ஒருவன் மதுபோதையில் கண் விழிக்க முடியாத அளவிற்கு தள்ளாடி நடந்தார். அப்போது அங்கு வந்த போலீசார் சிறுவனிடம் விசாரித்த போது தனக்கு பெற்றோர் இல்லை என போதையில் கதறி அழத் தொடங்கினார். சேலத்திலிருந்து பெரம்பலூர் நோக்கி சென்றபோது ஆத்தூர் காமராஜ் நகர் சாலையில் அரசு பேருந்தின் டீசல் டேங்க் வெடித்து தீப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து சுதாரித்த ஓட்டுநர் சரவணன் பேருந்தை சாலை ஓரம் நிறுத்திய நிலையில் பேருந்திலிருந்த 30க்கும் மேற்பட்ட பயணிகள் உடனடியாக கீழே இறங்கினர். இதனால் அதிர்ஷ்டவசமாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஊட்டியின் முக்கிய சுற்றுலா தலமான அரசு ரோஜா பூங்காவில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள 21வது ரோஜா மலர் கண்காட்சிக்கான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன. இதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தொடங்கி வைத்தார். இதில் சுமார் 2.5 லட்சம் புதிய மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. திருத்துறைப்பூண்டி அருகே 500 ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பால் பிடிக்கும் பருவத்தில் பூச்சி தாக்குதலால் சேதமடைந்துள்ளன. பயிர்கள் அனைத்தும் கருப்பு நிறமாக மாறியதால் அதிக மகசூல் பெற முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்ட பயிர்களை வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய ஆலோசனை மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி அருகே அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சாகசத்தில் ஈடுபட்ட வீடியோ பரவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் சிவாடாவில் இருந்து நகரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் சிலர் இவ்வாறு ஆபத்தான முறையில் பயணம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ரேஷன் கடை ஊழியர்களின் தொடர் போராட்டத்தால் பொருட்கள் விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநிலம் முழுவதும் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் ரேஷன் கடைகள் திறக்கப்படாததால் பொருட்கள் வாங்க முடியாமல் பொதுமக்கள் சிரமம் அடைந்துள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகலில் பிரபல பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மாணவர் உயிரிழந்தார். நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் செனகல் அரசு கல்வித்துறைக்கு போதிய நிதி அளிக்காததை கண்டித்து டாகர் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் இந்த சம்பவம் நடைபெற்றது. மேலும் கட்டிட மேல்தளத்தில் தீப்பிடித்த நிலையில் மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து பின்புற சுவர் வழியாக கீழே இறங்கியதும் மேற்கூரையில் நின்றவாறு அபய குரல் எழுப்பியதும் அனைவரையும் பதைபதைக்க வைத்துள்ளது. Boy yaa ngi tëb